பெற்றுக்கொண்டது கொள்ள வேண்டி நம்ம தேவனை ஆராதிப்பது கிடையாது. தேவனை பெற்றுக்கொண்டதுதான் நாம் தேவனை ஆராதிக்கிறோம். அவர் நம்மளுக்கு நம்ம அன்பு கூர்ந்து அவருக்கு கொடுக்கிறதுனால அவர் நமக்கு அது வந்து என்ன வேலை செய்து கூலி வாங்குறது மாதிரி ஆயிடும். அவருக்கு அது வந்து ஆண்டவர் கொடுக்க வேண்டியதுன்னா அது வந்து கடமை ஆயிடும். கடமை. ஏன்னா ஒரு மனுஷன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம தோட்டத்துல வேலை செய்துட்டு அப்பா சாயங்காலம் வீட்டுக்காரங்களை கேட்கறோம் 1000 ரூபாய் கொடுங்க. எதுக்கு கேட்டா அவங்கெல்லாம் நீங்க சொன்ன வேலையை நான் செய்திருக்கேன், அதனால 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாய் கொடுத்ததும் கொடுக்காததும் இவர் கொடுக்கலன்னா என்ன ஆகுறாரு? அநீதிக்காரர் ஆயிடுறாரு. அவர் வந்து கட்டாயம் 1000 ரூபாய் கொடுப்பாரு. நல்லவர் நல்ல எஜமானா வேலை திருப்தியா செய்தா சரி நான் உங்க 1000 ரூபாய் தான் தருவேன்னு சொன்னேன், ஒரு 100 ரூபாய் கூட தரேன், நீ நல்ல வேலை செய்திருக்க அப்படின்னு பாராட்டி அவர் சந்தோஷமா கொடுப்பார். இது வந்து வேலை செய்து கூலி வாங்குது. அதே நேரம் காலையில இருந்து சாயங்காலம் வீட்டுக்குள்ள ஒருத்தர் தூங்கிட்டே இருப்பான். கடைக்கு போச்சுன்னா கடைக்கு போக மாட்டான், வேலை செய்யுதுன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டான், ஜாலியா தூங்கிட்டே இருந்து சாயங்காலம் வந்து கேட்பான் எனக்கு 1000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கேட்பான். நம்ம கேட்போம் நீ வேலை செய்து மழை மறைச்சியா அப்படின்னு கேட்போம். அவர் சொல்லுவான் நான் வேலை உள்ள செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நான் உங்க பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்பான். பிள்ளை உரிமையில கேட்கும் போது 1000 ரூபாய் கேட்டாலும் அப்பா வந்து சில பேர் ஒரு 2000 ரூபாய் கூட கொடுப்பாரு. நல்ல அப்பா கொடுப்பாரு, மோசமான அப்பா இருந்தா 100 ரூபாய் கொடுப்பாரு. சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு பிள்ளையா பெத்துட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுவாரு. நல்ல அப்பா சரி அவன் கேட்கறத கொடுப்பாரு. நல்ல கூட எதுக்குடா போற இந்த வேலைக்கு போறான், ஆமா 1000 ரூபாய் பத்தாது, என்ன ஒரு கூட ஒரு 1000 வச்சுக்கா அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. இது பிள்ளை. அலையா பிள்ளை. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளைகளா மற்றவங்களுக்கு டவுட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியல. நான் ஆண்டவருக்கு பிள்ளை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கை வைத்துக்க. பிள்ளைகளா இருந்தா பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு அப்பா புரியுதா உங்களுக்கு? அதனால தேவனுடைய பிள்ளை அது வந்து கிருபை அப்படின்னு சொல்றாரு. இது வந்து கூலி கிடையாது, இது கிருபை. ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய கிருபை. இப்போ தேவனை பிரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனி யாராவது அப்படி முயற்சிப்பீங்களா? அப்படி முயற்சிக்காது. நீங்க தேவனை துதிக்கணும்னு உங்களுக்கு நல்ல